ஹே காய்ஸ், நான் சொன்ன வார்த்தை யாரு கேட்டுச்சோ இல்லையோ, கேட்க வேண்டியவங்களுக்கு கேட்டுருச்சு. அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்ற மாதிரி உங்க மனசுல இருக்க விஷயங்கள் யாருக்கு கேட்கணுமோ அவங்களுக்கு சரியா ரீச் ஆனா போதும். நீங்க எதை நினைச்சாலும் அடைய முடியும். உங்க எண்ணங்கள் தான் நீங்க பேசுற வார்த்தைகளை சூஸ் பண்ணும். அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுறப்போ யோசிக்கிறப்போ கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும். ஏன் பேசுற வார்த்தைகளுக்கும் யூனிவர்ஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, யூனிவர்ஸுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுமா? எல்லார் பேசுறது புரிஞ்சுக்குமா? வார்த்தைகள் அதோட சக்தி. என்ன வார்த்தைகளை நீங்க அவாய்ட் பண்ணணும், எந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணா யூனிவர்ஸ் நீங்க சொல்றத கேட்காது, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வார்த்தைகள் வெறும் வேர்ட்ஸ் இல்ல, உங்க மனசுல என்ன யோசிக்கிறீங்களோ அதோட வெளிப்பாடு தான் இந்த வார்த்தைகள். ஒருத்தர் பேசுற வார்த்தைகள் தான் அவங்க என்ன மாதிரியான பர்சனாலிட்டி அப்படின்னு காட்டும். உள்ளுக்குள்ள அவங்க என்ன உணர்வுகளை வச்சிருக்காங்களோ அதை தான் வார்த்தையா பேச்சா வெளிப்படுத்துவாங்க. நீங்க எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும் வார்த்தைகள் உங்க தாட்ஸா பிலீஃப் சிஸ்டமோட கனெக்ட் ஆகிருக்கும். நீங்க பேசுற வார்த்தைகள் தான் உங்க ரியாலிட்டி எப்படி இருக்கும்னு டிசைட் பண்ணும். நீங்க எந்த மாதிரியான வார்த்தைகளை சூஸ் பண்றீங்களோ அதை வச்சு உங்க டிசையர்ஸ் ஆசைகள்ல ஒரு இம்பாக்ட் உருவாகும். சில வார்த்தைகள் உங்க மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கு தடையா இருக்கும். இன்னும் சில வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா வார்த்தைக்கும் ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு எமோஷனோட தான் எந்த வார்த்தையுமே நம்ம சொல்றோம். அதே போல உங்க வார்த்தைக்குமே ஒரு பவர் இருக்கு, ஒரு வைப்ரேஷன் இருக்கு. நீங்க சொல்ற எந்த வார்த்தையும் சாதாரணமா காத்துல மறைஞ்சு போறதில்ல. அதுக்கு பின்னாடி இருக்க ஒவ்வொரு எனர்ஜியும் உங்களை சுத்திக்கிட்டே இருக்கும். உங்க கூட பேசுறவங்களுக்கும் அந்த எனர்ஜி பாஸ் ஆகும். இதுதான் நம்ம சாபம் விடுறது இல்ல பழி சொல்றது அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். உண்மையில யாருமே உங்களுக்கு சாபம் விட முடியாது. நீங்க அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்க எனர்ஜியை அக்செப்ட் பண்ணலனா அது உங்களை எந்த விதத்திலயுமே பாதிக்காது. நீங்க உண்மையா நேர்மையா இருந்தா யாரும் உங்களை எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுதான் இதுக்கான காரணம். உங்களை சுத்தி பாசிட்டிவான வைப்ரேஷன் அதிகம் இருக்கப்போ உங்க மைண்டுக்குள்ள எந்த நெகட்டிவான தாட்ஸையுமே நீங்க கான்ஷியஸா அலோவ் பண்ணாம இருந்தா போதும். உங்க லைஃப் நீங்க நினைச்ச மாதிரி இருக்குமே தவிர வேற யாருமே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது சரி, மத்தவங்க பேசுறது இருக்கட்டும், நம்ம எப்படி சரியா பேசணும், சரியான வார்த்தைய சூஸ் பண்றது உங்க மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கு எப்படி யூஸ் ஆகும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வேர்ல்ட்ல இருக்க எல்லா பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி இருக்கு. வெறும் பிசிக்கல் திங்ஸ் மட்டும் இல்ல, உங்க எனர்ஜி லெவல் தாட்டுக்குமே வைப்ரேஷன் இருக்கு. அப்போ உங்களோட எல்லா ஆசைக்குமே ஒரு தனிப்பட்ட ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஏன்னா பொதுவா நம்ம ஆசைகள் ஒரு பிசிக்கல் ஃபார்மேட்ல தான் இருக்கு. புகழ், பெருமை, சந்தோஷம்னு உணர்வுகளோட மேட்ச் பண்ணாலும் அதை அடைய ஒரு பிசிக்கல் திங் தேவைப்படுது. அப்போ உங்க ஆசைகளோட மேட்ச் ஆகிற வைப்ரேஷன் இருக்க வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது அது உங்க லைஃப்ல ஈஸியா நீங்க பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் உங்க தாட்ஸ் அண்ட் பிலீஃப்னு சொல்லப்படுற நம்பிக்கைகள் தான் உங்க ரியாலிட்டியா இருக்குன்னு புரிஞ்சுக்கங்க. அதாவது நீங்க என்ன நம்புறீங்களோ அதான் நடக்கும். எனக்கு இவ்வளவுதான் சேலரி கிடைக்கும், நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறதுக்கு இவ்வளவுதான் மார்க் எடுக்க முடியும், என்னால இவ்வளவு நேரம் தான் வேலை செய்ய முடியும், இதெல்லாமே உங்க பிலீஃப், உங்க மனசுல இருக்க ஸ்ட்ராங்கான எண்ணங்கள். அப்ப இதுக்கு ஏத்த ஒரு ரியாலிட்டி லைஃப்ல தான் நீங்க இருப்பீங்க. சோ இந்த தாட்ஸ் அண்ட் பிலீஃபோட ஒத்து போகிற மாதிரியான ஒரு அவுட்புட் உங்க வார்த்தைகள் தான் இல்லையா? அப்போ நீங்க பேசுற வார்த்தைகள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸையே ஈஸியா ஆக்கும். இல்ல உங்க ஆசைகளை நடக்க விடாம செய்யவும் முடியும். ஒவ்வொரு பிசிக்கல் ஸ்டேட்டுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்க மாதிரியே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷன் இருக்கு. அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்க அந்த தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இது மாறும். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரே மாதிரி இருக்க விஷயங்கள் ஒன்னோட ஒன்னு ஈர்க்கும். அப்ப பாசிட்டிவான வார்த்தைகள் நல்ல சிச்சுவேஷனை இருக்கும். நெகட்டிவான வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்க எமோஷன்ஸ் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கும். இல்ல வேற மாதிரி சொல்லணும்னா அதே மாதிரி உங்க ரியாலிட்டியை மாத்தி வைக்கும். நம்ம அடிக்கடி நமக்கே தெரியாம யூஸ் பண்ற இல்ல ரிப்பீட் பண்ற வார்த்தைகள் அதே மாதிரியான ஒரு ரியாலிட்டியை தான் நம்ம லைஃப்குள்ள கொண்டு வரும். அந்த ரியாலிட்டியை பார்த்து நீங்க பயப்படுறது, அதை பத்தியே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறது உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இதான் உண்மை, இதை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதனால உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுமே உங்க லைஃப் இப்படிதான்னு நீங்க அக்செப்ட் பண்ற மாதிரியான இன்சிடென்ட்ஸை உங்க லைஃப்குள்ள கொண்டு வரும். சோ இது ஒரு சைக்கிள் ப்ராசஸ். ரிப்பீட்டட் சைக்கிள்ல இது நடக்கிறப்போ உங்க லைஃப் மாறாம அதே நிலையில இருக்கிறத நீங்க பார்க்கலாம். உண்மையிலேயே இங்க எல்லாருக்குமே அவங்க நினைச்சதை அடைய தேவையான சக்தி இருக்கு, அதுக்கான பொட்டன்ஷியலும் இருக்கு. ஆனா நீங்க உங்க மைண்ட்ல நான் இவ்வளவுதான், எனக்கு இதுதான் கிடைக்கும் இப்படி சொல்லிட்டே இருந்தா உங்க உண்மையான அபிலிட்டிய இந்த வார்த்தைகளோட நெகட்டிவ் வைப்ரேஷன் மறைச்சிரும். நீங்க யாரு, உங்களால என்ன செய்ய முடியும்னு யோசிக்க மறந்துடுவீங்க. உண்மையை விட ரியாலிட்டியில நீங்க பாக்குற விஷயங்கள் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு நீங்க ஒரு விஷயத்த உங்க ஆழ் மனசுக்கு அனுப்புறீங்க. அந்த நம்பிக்கைகளை உங்க ஆழ் மனசும் உண்மைன்னு நம்பி அதையே ஏத்துக்கும். உங்க ஆழ் மனசுல இருக்க நம்பிக்கைகள் தான் திரும்பவும் உங்க வார்த்தைகளா செயலா வெளிப்படும். சயின்டிபிக்கா நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸுக்கு ஏகப்பட்ட பவர் இருக்குன்னு சிலர் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நேர்மறையான வார்த்தைகள், பாசிட்டிவான தாட்ஸ் இதெல்லாம் உங்க வைப்ரேஷனை அதிகமாக்கும். இதனால உங்க அபிலிட்டியும் ஜாஸ்தி ஆகும். உதாரணமா நீங்க ஒரு தெரியாத புது வேலை செய்யறப்போ அதுல இருக்க எந்த நெகட்டிவான விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனாலே நீங்க பாசிட்டிவா மட்டும்தான் யோசிச்சு வச்சிருப்பீங்க.
சோ உங்களால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அந்த வேலையை சீக்கிரமா செஞ்சு முடிக்க முடியும். இதுவே அது நீங்க ஆல்ரெடி செஞ்ச ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்க. அதுல இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையுமே நீங்க ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அப்ப அதுல இருக்க சின்ன நெகட்டிவான விஷயமும் கூட உங்க வேலையை அஃபெக்ட் பண்ணும். அப்ப உங்களுக்குள்ள இருக்க செல்ஃப் டாக்ஸ் அதையுமே நீங்க பாசிட்டிவா வச்சுக்க ட்ரை பண்ணணும். அது மட்டும் இல்லாம பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் உங்களை சுத்தி ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்க மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கும். உங்க வேலை, கரியர், எஜுகேஷன், மென்டல் ஹெல்த், ஆங்ஸைட்டி இது எல்லாத்தையும் ஒரு நல்ல முறையில வச்சுக்க முடியும். நிஜமாவே நீங்க விரும்பின வாழ்க்கையை நீங்க சூஸ் பண்ண விரும்பினா நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை நல்ல வார்த்தைகளை சூஸ் பண்ண கத்துக்கணும். நீங்க சூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் உங்க வைப்ரேஷனை அதிகப்படுத்த உதவும். பொதுவா நீங்க சூஸ் பண்ற வார்த்தைகள் நிகழ்காலம், அதாவது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்க மாதிரி பாத்துக்கணும். எனக்கு நல்ல ஹாப்பியான லைஃப் இருக்கு, நான் எப்பவும் தேங்க்ஃபுல்லா இருக்கேன், நல்ல வாழ்க்கை துணைய நான் விரும்புறேன், ஐ ஃபீல் கிரேட்ஃபுல், நான் நன்றி உள்ளவனா உணர்றேன். இதெல்லாமே பிரசன்ட்ல இருக்க ரியாலிட்டியை சொல்ற மாதிரியான வார்த்தைகள். இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நீங்க அந்த நிலையில இருக்க மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணாலும் உங்க ரியாலிட்டியில சேஞ்சஸை பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு யாராவது உங்களை பார்த்து எப்படி இருக்கேன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன். இது பாசிட்டிவான வார்த்தைகள். அதே சமயம் நீங்க பிரசன்ட்ல அந்த மாதிரியான ஒரு லைஃப்ல தான் இருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்ற மாதிரியான வார்த்தைகளா இருக்கும். அப்போ உங்க ரியாலிட்டியில அதே மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க ஈர்க்கிறீங்க. இதுவே நான் எங்க நல்லா இருக்கேன், ஏதோ போது வாழ்க்கை, எதா தொட்டாலும் பிரச்சனை, இப்படி எல்லாத்தையும் பிரச்சனையாவே பார்த்தா அதை பத்தியே அடிக்கடி பேசினா உங்க ரியாலிட்டியும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அதான உண்மைன்னு நீங்க நம்புறீங்க. உங்க நம்பிக்கைய யூனிவர்ஸ் வீணாக்குமா என்ன? அப்படியே ஆகட்டும்னு சொல்லிரும். இது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான வார்த்தைகளை மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும். பொதுவான எந்த ஒரு ஆசையோ இல்ல ஒரு விருப்பத்தையோ யூனிவர்ஸ் ஏத்துக்காது. நல்ல வேலை வேணும், இது ஜென்ரலான வார்த்தை. இவ்ளோ சம்பளத்துல இந்த ஒர்க் கல்ச்சர் இருக்க மாதிரியான ஜாப் எனக்கு வேணும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்டு வார்த்தைகளை தான் உங்களோட ஆழ்ந்த விருப்பமான யூனிவர்ஸ் ஏத்துக்கும். அதே மாதிரி எம்பவரிங்கா இருக்கணும். எமோஷன்ஸை தூண்டுற மாதிரியான வார்த்தைகளா இருக்கணும். அது நல்ல எமோஷன்ஸா இருக்க பட்சத்துல நல்ல விளைவுகளை உருவாக்கும். உங்க முடிவுகள் கம்ப்ளீட்டா இருக்கும். உங்க லைஃப் டெசிஷன்ஸை ஃப்ரீயா டிசைட் பண்ண வைக்கும். வார்த்தைகள் உங்களுக்கு அபண்டன்ஸை உருவாக்கும், இல்லனா ஸ்ட்ரகிள்ஸையும் ஒரு ஸ்கேர்சிட்டியையும் உருவாக்கும். எதுன்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். சரி, இது வரைக்கும் வேர்ட்ஸோட பவரை பத்தி பார்த்தோம். இப்போ எந்த மாதிரியான வேர்ட்ஸ் நெகட்டிவான வைப்ரேஷனை தரும், எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் பாத்துருவோமா? வில், அதாவது விருப்பம். இந்த வில் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த சொல்ல யூஸ் பண்ணுவாங்க. தமிழ்ல இதுக்கு விருப்பம் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. அதாவது நடந்தா நல்லா இருக்கும், ஃபியூச்சர்ல நடக்கும். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு இருக்க டவுட்ஸை வெளிப்படையா சொல்ற மாதிரி இருக்கு. நடந்தா பாத்துக்கலாம், இந்த அர்த்தத்துல தான் யூனிவர்ஸும் புரிஞ்சுக்கும். அப்போ உங்களுக்கே தெரியாத ஏதோ ஒரு ஃபியூச்சருக்கு உங்க மேனிஃபெஸ்டேஷனை கொண்டு போயிடும். நீங்க சொல்ல வர ஃபியூச்சர் யூனிவர்ஸ்க்கு புரியாது. அந்த ஃபியூச்சர் அடுத்த மாசமா இல்ல அடுத்த வருஷமா எதுன்னே தெரியாது. அப்ப இந்த வார்த்தை உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பீரியடை அதிகமாக்குற சான்சஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல நம்ம இருப்போமா இல்லையான்னு நமக்கே தெரியாது. என்னடா இவ்ளோ நெகட்டிவா பேசுறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். நம்மகிட்ட இருக்க பிரச்சனையே நம்ம வேர்ட்ஸ் தான். எதுவுமே இன்னைக்கு வேணும், இப்ப வேணும் நம்ம யோசிக்கிறது இல்ல. எப்பயாவது வந்தா நல்லாதான் இருக்கும். இவ்வளவுதான் உங்க ஆசையா? இதுல நீங்க ஃபுல்லா இன்வால்வ்டா இருக்கீங்களா? யோசிங்க. இல்லையே. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல மட்டும் எப்படி திடீர்னு நடந்துரும்? மேனிஃபெஸ்டேஷன், யூனிவர்ஸ் இதெல்லாமே உங்களோட பிரசன்ட்ல நிகழ்காலத்துல நடக்கிறத மட்டும்தான் உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரும். அப்போ அதுக்கேத்த வேர்ட்ஸை தான் நீங்க சூஸ் பண்ணணும். அப்போ நான் விரும்புறேன், இல்ல இது நடந்தா நான் நல்லா இருப்பேன், ஐ வில் கெட் அ கார், ஐ வில் பி ஹாப்பி, இப்படி சொல்றது உங்க கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு காலத்துல நடக்கிற ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான வார்த்தைகளை அவாய்ட் பண்ணணும். நான் நல்லா இருக்கேன், நான் அப்ப ஹாப்பியா இருக்கேன், இதுதான் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தைகள். அடுத்து வாண்ட், தேவை. நம்ம எல்லாருமே இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்றோம். ஆனா அதோட உண்மையான மீனிங் என்னன்னு தெரியுமா? வாண்ட்னு டிக்ஷனரியில தேடி பாருங்களேன். இல்லாமை, பற்றாக்குறை, இப்படிதான் மீனிங் தர மாதிரியான ஒரு வார்த்தையா இருக்கும். தேவை, அப்போ அது உங்ககிட்ட இல்ல. இந்த மெசேஜை மட்டும்தான் நீங்க யூனிவர்ஸ் கிட்ட சொல்றீங்க. ஒரு ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்ல இருக்க நபர் எப்பவுமே அவங்க ஆசைகளை சீக்கிரமே அடைய முடியாது. உங்க மைண்ட்ல எப்பவுமே அந்த இல்லாத நிலை பத்தின தாட்ஸ் தான் அதிகமா இருக்கும். அதை பத்தின சிந்தனை அதிகமாகிறப்போ அதே மாதிரியான சூழலை தான் நீங்க ஈர்க்க முடியும். உங்க மைண்டுக்கு அது இல்லாம இருக்க வைப்ரேஷன் தான் வெளிப்படுத்திட்டே இருக்கும். அப்போ அதே மாதிரியான சிச்சுவேஷன்ஸை மட்டுமே நீங்க பாக்குறீங்க. நீங்க எதை பத்தி அதிகமா யோசிக்கிறீங்களோ அதே ஈர்க்கிறீங்க. ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு அது இல்லாத நிலைமை வேணுமா, இல்ல அது இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு யூனிவர்ஸ்க்கு சொல்லணுமா? எல்லாருமே ரெண்டாவது ஆப்ஷன் தானே சூஸ் பண்ணிருப்பீங்க. அப்போ அந்த பொருள் இல்ல அந்த நிலைமை ஆல்ரெடி இருந்தா நீங்க என்ன மாதிரியான வைப்ரேஷன்ல இருப்பீங்க அப்படின்னு தெளிவா காட்டுங்க. எனக்கு கார் தேவைப்படுது. அப்போ உங்ககிட்ட இப்ப கார் இல்ல. ஆமா இல்ல, சரி கார் இல்ல, இதை நான் நோட் பண்ணிக்கிறேன். இதுதான் உண்மைன்னு நீ நம்புற மாதிரியான சிச்சுவேஷனை உருவாக்குற. இதுதான் யூனிவர்ஸுக்கும் உங்களுக்கும் நடக்கிற கான்வர்சேஷனா இருக்கும். அடுத்து நீட், வாண்ட். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மீனிங்ல தான் இருக்கும். ஆனா இந்த ரெண்டு வார்த்தைகளும் ஒண்ணு இல்ல.
வாண்ட் அண்ட் நீடுக்கு ரொம்ப கம்மியான டிஃபரன்ஸ் தான் இருக்கு. உங்களுக்கு வேணும்னு நீங்க சொல்ல நீங்க நீட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவீங்க. ஆனா ரொம்ப தேவையில்ல ஆனா அது விருப்பம் அப்படின்னு சொல்றதுக்கு வாண்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவீங்க. குழப்பமா இருக்கா? நீட் அப்படின்னா உங்களுக்கு அத்தியாவசிய தேவைன்னு சொல்லிடலாம். வாண்ட் அப்படின்னா உங்களுக்கு விருப்பம், அது தேவைதான் ஆனா அது அத்தியாவசியம் இல்ல. ஐ நீட் வாட்டர் பட் ஐ வாண்ட் அ வாட்டர் பாட்டில். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எப்போ உங்க வார்த்தைகள் உங்க எண்ட் ரிசல்ட்ட சொல்ற விதமா இருக்கணும். உங்க கடைசி நிலை எதுவா இருக்க நினைக்கிறீங்களோ அதை குறிக்கிற வார்த்தை தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் அ வாட்டர் கேன். என்கிட்ட தண்ணி இருக்க ஒரு கேன் இருக்கு. இந்த மைண்ட் செட் இருந்தாதான் உங்களால நல்ல தண்ணியும் குடிக்க முடியும், அதுக்கேற்ற ஒரு கேனையும் பார்க்க முடியும். பொதுவாவே இல்லாத ஒரு மனநிலையை குறிக்கிற வார்த்தைகள் எதனாலும் அதை பயன்படுத்த வேண்டாம். உங்களுக்கு தேவையானது ஏற்கனவே இருக்க மாதிரியான உணர்வுகள் தான் அந்த பொருளை உங்ககிட்ட சீக்கிரமா கொண்டு வந்து சேர்க்கும். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது இஃப் அப்படின்னா இருந்தா. இந்த மாதிரியான மீனிங் தர சென்டென்ஸ்ல இஃப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். இஃப் ஐ கெட் அ குட் சேலரி, எனக்கு நல்ல சேலரி கிடைச்சா நான் கார் வாங்குவேன். அப்போ உங்க விருப்பத்தின் மேல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கிறது தெளிவா காட்டுது. இந்த வார்த்தையில நிறையவே சந்தேகம், எதிர்க்கிற மனநிலை தான் இருக்கு. இந்த எந்த வார்த்தைகளுமே பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் கூட கிட்ட வர முடியாது. நம்ம நார்மலா இந்த வார்த்தையை எப்படி யூஸ் பண்றோம்? நான் நல்ல வேலைக்கு போனா கார் வாங்குவேன். இதுல உங்களோட முழு ஈடுபாடு இருக்க மாதிரி தெரியுதா? இல்ல. வேலைக்கு போனாதான், கார் வாங்கினாலும் வாங்குவேன், இது இல்லனா அதுவும் இல்ல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ல சொல்ற எந்த விஷயமே நடக்க ரொம்பவே லேட் ஆகும். ஸோ உங்க மேனிஃபெஸ்டேஷனுக்கு இந்த மாதிரியான டவுட்ஃபுல்லான வார்த்தைகளை யூஸே பண்ணாதீங்க. அடுத்து விஷ், ஆசை. இதுவும் ஃபியூச்சரை சொல்ற மாதிரியான ஒரு வேர்டு தான். எனக்கு ஆசை இருக்கு, அவ்வளவுதான். அது நடக்குமா நடக்காதா தெரியல, ஆனா நான் விரும்புறேன், ஆசைப்படுறேன். ஐ விஷ் டு பி அ குட் பர்சன். நான் நல்லவனா இருக்கதான் ஆசைப்படுறேன். அப்போ இப்போ நீ என்னவா இருக்க? கெட்டவனா? அப்ப அதுதான் திரும்ப உங்க ரியாலிட்டியில வந்துகிட்டே இருக்கும். நீங்க எதை யூனிவர்ஸ் கிட்ட அதிகமா கன்வே பண்றீங்களோ அது மட்டும் தான் நீங்க ஈர்க்க முடியும். இதே போல நான் வேணும்னு நினைக்கிறேன், இது இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன், இந்த மாதிரியான சந்தேக வார்த்தைகளை சொல்லாதீங்க. உங்க சந்தேகங்கள் மட்டும்தான் யூனிவர்ஸ்க்கு சிக்னல்ஸா போய் சேரும். இஃப் இந்த மாதிரியான இங்கிலீஷ்ல இருக்க இன்னொரு வார்த்தை தான் மேபி. நடந்தா பார்க்கலாம், அப்ப இதோட உண்மையான அர்த்தமும் நடக்காதுதான். அதையும் மீறி நடந்தா அப்ப பாத்துக்கலாம். இது ஒரு நெகட்டிவான வைப்ரேஷனை தான் கொடுக்கும். ஒன்னு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்ல யூனிவர்சல் எனர்ஜில டவுட்டுக்கு இடமே இல்ல. அது பாசிட்டிவான டவுட்டா இல்ல நெகட்டிவான டவுட்டா அப்படிங்கறத பத்திலாம் கவலை இல்ல. டவுட் இருந்தா அது ரியாலிட்டியில வர்றத நீங்க தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரியான மீனிங் தர எந்த வார்த்தையுமே உங்க அஃபர்மேஷன்ஸ்லயோ இல்ல உங்க செல்ஃப் டாக்ஸ்லயோ இருக்கக்கூடாது. ஒரு வேலை, எப்பயாவது ஒரு நாள், எப்படியோ நடந்தா போதும், இதெல்லாமே சந்தேகமான வார்த்தைகள் தான். ஆனா நம்ம இதை பாசிட்டிவா பேசுறதா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது நெவர், நடக்காது. சொல்றப்பவே புரிஞ்சிருக்குமே இது ஒரு நெகட்டிவான வார்த்தை தானே. இதுவும் நோ இல்ல அப்படின்னு சொல்றதும் எந்த டிஃபரன்ஸும் இல்லாதது. இதை வச்சு நீங்க எந்த மாதிரியான பாசிட்டிவ் சென்டென்ஸையுமே சொல்ல முடியாது. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? ஐ நெவர் குவிட். நான் எப்பவும் வெளியேறவே மாட்டேன். இதுல எப்பவும் அப்படிங்கிற வார்த்தையும் தப்பு, வெளியேறுவேன் அப்படிங்கிற வார்த்தையும் தப்பு. இதுக்கு பதிலா ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட். நான் என்னுடைய நல்ல முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுங்க. இது உங்களை பாசிட்டிவான மைண்ட் செட்ல வச்சுக்க உதவும். இதே போலதான் நாட், இல்ல அப்படிங்கிற வார்த்தைகள் நேரடியா நெகட்டிவான வைப்ரேஷனை மட்டும்தான் தரும். இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணாலும் சரி, அர்த்தம் மாறாது. அப்போ ஒருவேளை உங்களுக்கே தெரியாம இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்துறதுன்னு யோசிங்க. இதனால உங்க நெகட்டிவ் வைப்ரேஷனையே மாத்த முடியும். அடுத்து கேன், முடியும். இதுல என்னங்க நெகட்டிவ் இருக்கு? முடியுங்கிற வார்த்தை எவ்வளவு பாசிட்டிவா இருக்கு. என்னால முடியும், இதை விட அழுத்தமா ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் தர வார்த்தை வேற எதுவுமே இல்லையே. இருங்க பாய், பாக்குறதுக்கு இது பாசிட்டிவா தெரியலாம், ஆனா இதனால உங்க மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ல எந்த சேஞ்சஸும் வராது. ஏன்னா இதுவும் உங்களோட எண்ட் ரிசல்ட் என்னன்னு சொல்லாது. என்னால நல்ல வேலைக்கு போக முடியும், அப்ப இப்ப நீங்க நல்ல வேலையில இல்ல. சோ இதுவும் ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் தானே. முடியுங்கிற வார்த்தை ஒரு நிச்சயமில்லாத நிலைமைய சொல்ற மாதிரி இருக்கு. முடிஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு, இதுதான் எண்ட் ரிசல்ட். அப்போ ஐ கேன் கெட் அ ஜாப் அப்படிங்கிற சென்டென்ஸுக்கு பதிலா ஐ எம் ரெடி ஃபார் அ ஜாப், இது உங்களோட எண்ட் ரிசல்ட்ட சொல்ற மாதிரியான வார்த்தையா இருக்கும். முடியும்னு சொல்றதே நெகட்டிவா இருக்குன்னா அப்ப முடியாது, சத்தியமா இல்ல, இப்படி சொல்றது எவ்வளோ வெளிப்படையா நெகட்டிவான ஃபீலை தரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ அதான் அடுத்து காண்ட், இம்பாசிபிள். இந்த மாதிரியான வார்த்தைகளும் உங்க ஆசைகள் மேல இருக்க நம்பிக்கை இல்லாத நிலைய, டவுட்ஸ வெளிப்படுத்துற வார்த்தைகள் தான். என்னால இதை செய்யவே முடியாது, இது நடக்கவே நடக்காது. இந்த மாதிரியான வார்த்தைகள் உங்களோட அபிலிட்டியை குறைக்கிற மாதிரி இருக்கும். உங்க உண்மையான திறமை என்னன்னு புரியாம இந்த வார்த்தைகளை வச்சு உங்களுக்கு ஒரு லிமிட்டை செட் பண்ணிடுறீங்க. அதை தாண்டி எந்த முயற்சியும் ட்ரை பண்ணி பார்க்க கூட நீங்க ரெடியா இருக்க மாட்டீங்க. அப்போ உங்க லைஃப் நீங்க நினைச்ச மாதிரி இருக்காது. ஒரு சாதாரண லைஃப் ஸ்டைல், ஒரு நார்மலான ஆசைகள் மட்டுமே உங்ககிட்ட இருக்கும். அடுத்து டோன்ட், நாட், வேண்டாம். இதுவுமே நெகட்டிவான வைப்ரேஷனை தரக்கூடிய வார்த்தைகள் தான். எனக்கு கடனே வேணாம் அப்படின்னு சொன்னா கடன் மட்டும்தான் அங்க ஃபோக்கஸ்ல இருக்கும். நான் ஃபினான்ஷியலா அபண்டன்ட்டா இருக்கேன், இப்படி நீங்க மாத்தி சொல்றப்போ நீங்க நல்ல வளமான வாழ்க்கையை சூஸ் பண்ண முடியும். வேணும் நீங்க எதை சொன்னாலும் அது உங்க லைஃப்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்.
ஏன்னா வேணாங்கிற வார்த்தையை விட உங்களுக்கு எது வேணும்னு உங்களுக்கு சொல்ல தெரியல. அதுதான் உங்க மேனிஃபெஸ்டேஷனை தடுக்குது. இப்போ அதுதான் உங்க ஆசை நிறைவேற விடாம செய்யுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வார்த்தை நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம், ட்ரை, ஹோப், முயற்சி, நம்பிக்கைன்னு. இதுவுமே பார்க்க பாசிட்டிவான வார்த்தை மாதிரி தெரியலாம். ஆனா நான் செய்ய முயற்சி பண்றேன், செய்ய முடியும்னு நம்புறேன், இப்படி சொல்லி பாருங்க. ஐ எம் ட்ரையிங், ஐ ஹோப் திஸ் ஒர்க்ஸ் அவுட். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டவுட் இருக்குல்ல. இந்த வார்த்தைகள் உங்களோட ஃபுல் கான்ஃபிடன்ஸை வெளிப்படுத்துற மாதிரி இருக்காது. ஒரு வேலை செய்யலாம், இல்ல நடக்கலாம் அப்படி நீங்க வெறுமே ட்ரை பண்ற மாதிரி மட்டும்தான் பேசுறீங்க. அப்ப அது எப்படி யூனிவர்ஸுக்கு புரியும்? அதுவும் ட்ரை பண்ணும். இதுக்கு பதிலா ஐ எம் கிரியேட்டிங், ஐ எம் மேனிஃபெஸ்டிங், நான் உருவாக்குறேன், நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன், இப்படி மாத்தி சொல்லி பாருங்க. அடுத்து லிமிட்டிங் வேர்ட்ஸ் அண்ட் நெகேஷன்ஸ், வரம்புகள், எதிர்மறை. உங்களை லிமிட் பண்ற மாதிரியான வார்த்தைகளை சொல்லாதீங்க. அதே போல நெகட்டிவான வேர்ட்ஸையுமே யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஐ எம் நாட் ஸ்ட்ரெஸ்ட், நான் ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இல்ல. ஐ எம் நாட் ஃபீலிங் ஆங்கிரி, நான் கோவமாலாம் இல்ல. இந்த மாதிரியான நெகேஷன்ஸை வார்த்தைகளா சொல்லாதீங்க. ஐ எம் காம், நான் அமைதியா தான் இருக்கேன். உங்க நெகட்டிவான சென்டென்ஸை பாசிட்டிவா இப்படி மாத்த ட்ரை பண்ணுங்க. உங்க எல்லா தாட்ஸையுமே இந்த மாதிரி மாத்த முடியும். கடைசியா நம்ம ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு சொல்ற வார்த்தைகள், விக்டிம், பாதிக்கப்பட்ட மனநிலை. நம்மள யாராச்சும் பாவமா பார்த்தா நமக்கு ரொம்ப பிடிக்கும். பாவம், அவங்களே கஷ்டப்படுறாங்க, பாவம், அவங்களே எவ்வளவு வேலை தான் செய்வாங்க. இப்படி மத்தவங்க நம்ம வேலைய, நம்ம நிலைமைய பாராட்ட பாவங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணா நம்ம அப்படியே உருகி போயிடுவோம். ஆனா நீங்க இன்னுமே அந்த நிலைமையில இருக்க இந்த வார்த்தைகள் தான் காரணம்னு யோசிக்கவே மாட்டோம். நமக்கு நாமளே இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். அதுல ஒரு திருப்தி, சந்தோஷம் வேற கிடைக்கும். ஆனா அது உங்க லைஃப் ஸ்டைல, ரியாலிட்டிய பாதிக்கும்னு புரிஞ்சுக்க மாட்டோம். எனக்கு லக்கே இல்ல, நான் எவ்வளவு ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கேன், இந்த மாதிரியான விக்டிம் மனநிலைய சொல்ற மாதிரியான வார்த்தைகள் உங்களை தொடர்ந்து அதே நிலைமையிலேயே தான் வச்சிருக்கும். இது புரிஞ்சா நீங்க இனிமே அந்த வார்த்தைகளை பயன்படுத்தவே மாட்டீங்க. இந்த வார்த்தைகளுக்கு பதிலா உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு உணர்த்துற மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சாரி, ட்ரை பண்றதும் நெகட்டிவான வார்த்தை தான்ல. ட்ரைலாம் பண்ணாதீங்க, பண்ணுங்க. நான் என்னோட ரியாலிட்டியை உருவாக்குறேன். உங்களோட பொறுப்பையும் கடமையும் உணர்த்துற மாதிரியான வார்த்தைகளை சூஸ் பண்ணா உங்க மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க விரும்பின எல்லாமே உங்க லைஃப்ல ஈஸியா பார்க்க முடியும். இது வரைக்கும் நீங்க பார்த்த இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணாம உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரியான பாசிட்டிவான வேர்ட்ஸை வச்சு உங்களுக்கான அஃபர்மேஷன்ஸை உருவாக்குங்க. எதுலலாம் நீங்க நெகட்டிவா ஃபீல் பண்றீங்களோ அங்கெல்லாம் உங்க வேர்ட்ஸை மாத்தி அதை அடிக்கடி மனசுக்குள்ள செல்ஃப் டாக்கா சொல்லுங்க. ஒரு புது ஜாப் அட்ராக்ட் பண்ணணுமா? என்னோட புது வேலை எனக்கு ரொம்ப ஹாப்பினஸை கொடுக்குற விதமா இருக்கு, என்னால என் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்க முடியுது. நல்ல அன்பை ஈர்க்கணுமா? இல்ல நல்ல லைஃப் பார்ட்னர் அட்ராக்ட் பண்ணணுமா? நான் எப்பவும் அன்பா இருக்கிறத உணர்றேன். என்னோட பர்ஃபெக்டான பார்ட்னர் என் லைஃப்ல இருக்கிறதுக்கு நன்றி சொல்றேன். அபண்டன்ஸ் மைண்ட் செட் வேணுமா? எனக்கு தேவையான அளவு பணம் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு, என்கிட்ட இருக்க பணம் எனக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தருது. இந்த மாதிரி உங்க லைஃப்க்கு ஏத்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தா யூனிவர்ஸ் உங்க எல்லா மேனிஃபெஸ்டேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும், உங்களை சரியான பாதையில கைட் பண்ணும். சக்சஸ், ஹாப்பினஸ், பீஸ், இந்த மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்கள் மட்டும்தான் உங்க லைஃப்ல நடக்கும். யூனிவர்ஸ் நீங்க சொல்றதை கேட்கணுமா? நீங்க யூனிவர்ஸ்க்கு நல்ல வார்த்தைகளை, சிக்னல்ஸா அனுப்பணும். நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமான விஷயங்களை உங்க ரியாலிட்டிக்கு சீக்கிரமா கொண்டு வந்து காட்டும். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழிச்சிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.